பிளாஸ்டிக் பாட்டிலில் தோல் வச்சு 30 நாள் மூடி திறந்து 60 நாள் மூடி திறக்கலைன்னா பயோ என்சைம். கண்ணாடி பாட்டிலில் உள்ள இருக்கிற சதையை உள்ள போட்டு இதே ப்ராசஸ் பண்ணா வினிகர். ஒயின் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இனிமேல் சுயசார்பு குடி. 10 ரூபா சேர்த்து கேட்குறாங்க பாட்டிலுக்கு. ஒயின்னா ஒன்றும் இல்லைங்க, இதே சேம் கான்செப்டுங்க. திராட்சை, அதாவதுங்க வினிகரில் ஆப்பிள் பெஸ்ட், ஒயினில் திராட்சை தான் பெஸ்ட், பயோ என்சைமில் எலுமிச்சம்பழத்தோல் தான் பெஸ்ட். இருக்கிறதுலே அது பெஸ்ட்டாக இருக்கும். தோல் மட்டும் போட்டு பிளாஸ்டிக்கில் செஞ்சால் பயோ என்சைம், சதையை போட்டு கண்ணாடி பாட்டிலில் பண்ணிங்கன்னா வினிகர். இப்போ ஒயினுக்கு வருவோம். ஒயின் பெஸ்ட்டு வந்து கருப்பு திராட்சை. திராட்சையை போட்டு நல்லா இதே ப்ராசஸ் தான், கண்ணாடி பாட்டிலில் தான் பண்ணணும். இதே ப்ராசஸ் தான், ஒன்றே ஒன்று மாற்றணும். 30 நாளுக்கு அப்புறம் மூடி வைக்கிறீங்கல்ல, அப்போ ஒரு வடிகட்டி வச்சு அந்த உள்ள இருக்கிற அந்த கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, வடிகட்டிட்டு வெறும் தண்ணி மட்டும் உள்ள 60 நாள் வச்சா ஒயின். அதாவதுங்க ஒயின் வந்து ஒயின் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி போதைப் பொருள்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒயின் இதெல்லாம் வந்து ஒரு மூடி குடித்தா மருந்துங்க, புரிஞ்சுக்குங்க. பொதுவாக வந்து தோல் மட்டும் போடும்போது பயோ என்சைம்ங்க. நீங்கள் அந்த சதையும் போட்டு பயோ என்சைம் தயாரிக்கலாம். ஏன் வேண்டாங்கிறன்னா அதில் போய் ஏன் அது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், எதுக்கு போடுறீங்கன்னு கேட்குறேங்க. பயோ என்சைம் பர்பஸுக்கு தோல் போதும். எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சுருக்கீங்க, லேசாலிக்கு போச்சுன்னா பயோ என்சைம் யூஸ் பண்ணலாம்.